பி எ கிரியேட்டர், டோன்ட் பி எ கன்சியூமர். 2023 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம கேட்டுட்டு இருக்க ஒரே விஷயம் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணுறது, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி அதை பண்ணுறது, எப்படி இதை பண்ணுறதுன்னு நம்ம திங்க் பண்ணுறோமே தவிர நம்ம எப்படி சாட் ஜிபிடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இன்னும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். எஸ், நம்ம எல்லாருமே இன்னும் கன்சியூமர்ஸாக தான் இருந்துட்டு இருக்கோம். பட் ரைட் நவ் இட்ஸ் டைம் டு பிகம் எ கிரியேட்டர். ஆமாம், இந்த 2023 நாமளும் ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறதையும் அண்ட் நம்ம ஒரு கிரியேட்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்ஸ் ஃப்ளை வித் சைபர் பூச்சி இன்டு தி சைபர் வேர்ல்ட். ஹே கீக்ஸ், திஸ் இஸ் யுவர் சைபர் பூச்சி. ஃபர்ஸ்ட் நாம 2023 கிரியேட்டர் ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதா சொன்னேன்ல, அது ஏன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி டே டு டே நியூவாக இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டீச்சர்ஸ் டவுட் கேட்டு இருந்தவங்கலாம் இப்போ ஏஐ டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டாங்க. சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸு, வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் வானத்தையே தொட்டுருச்சு. ஆஸ் வெல் அஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஐஓடி அண்ட் ஸோ ஆன். இப்படி டே டு டே எவால்விங் ஆகிட்டே இருக்கு. நாமளும் கூட சேர்ந்து எவால்வ் ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகலைன்னா காணாமலே போயிடுவோம். ஸோ தட் நவரத்தினங்களை, அதாவது 9 ஸ்கில்ஸை நமக்காக பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங். இதை பற்றி நம்ம போன வீடியோலேயே நிறைய சொல்லியிருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் செக் இட் அவுட் டிஸ்கிரிப்ஷன். இதுதான் இப்போ டாப் நாட்சில் இருக்குது. செகண்ட் ஒன், சைபர் செக்யூரிட்டி. டே டு டே டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டே போகிறதோட நம்ம ப்ரைவசி கேள்விக்குறியாகிட்டே போகுது. இந்த ரீசன்ட் இயர்ஸில் எக்கச்சக்க சைபர் அட்டாக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வானக்ரி அட்டாக், கேலனியல் பைப்லைன் அட்டாக் அண்ட் ஸோ ஆன். ஸோ தட் சைபர் செக்யூரிட்டி இஸ் இன் டிமாண்ட் ஒன். ஆல்ரைட், சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை கற்றுக்கிறதுக்கான ப்ரீ ரிக்விசிட் என்னென்ன, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தி ரோட் மேப் இஸ் ஆன் தி வே. தேர்ட் ஒன் இஸ் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் சும்மா காலு மேலே காலை போட்டு கல்லாவை நிரப்பலாம். பிகாஸ் ப்ரோக்ராமிங் இஸ் எவர் கிரீன் ஒன். ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் பைத்தன். ஏன்னா பைத்தன் இஸ் அ versatile லாங்குவேஜ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெவலப்பருக்கு ரொம்ப நல்லா ஸ்கோப் இருக்குது. யூஎஸில் பெர் இயருக்கு $1,20,000 சேலரியாக கிடைக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபீல்டில் என் நம்பர் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இட் ஹேஸ் எக்ஸலண்ட் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ். த சிக்ஸ்த் ஒன் இஸ் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதுவுமே வேஸ்ட் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்க ஒரு ஃபீல்டு தான் அண்ட் ஸ்கோப்ஃபுல் ஒன். நெக்ஸ்ட் ஏபிஐ, அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏபிஐ டெவலப்பர்ஸ்க்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஸ்கோப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் அத்துப்படியாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி பிகம் ஏபிஐ டெவலப்பர். நெக்ஸ்ட் ஒன், நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் இஸ் எ ஸ்டேபிள் இண்டஸ்ட்ரி. பட் ஹாட்டஸ்ட் ஃபீல்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஹாட்டஸ்ட் ஃபீல்டு இல்லை. நிறைய ஃபீல்ட்ஸ்க்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நெட்வொர்க்கிங் தெரிஞ்சால் தான் சம் ஃபீல்ட்ஸில் நம்ம சர்வேவே ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு குரூஷியலான ஒரு ஃபீல்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா ஒன்றும் இல்லை, நார்மல் கம்ப்யூட்டிங்கில் கோட்ஸ்லாம் பைனரிஸில், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும். இங்கே குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு கியூபிட்ஸ், அதாவது குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது. ஸோ தட் நார்மல் கம்ப்யூட்டர் 1 ஹவரில் முடிக்கிற டாஸ்க்கை இது 1 செகண்ட்லேயே முடிச்சிது. அப்படிங்கிறப்ப இதை டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் இது ரொம்பவே டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லாக இருக்கும். அவ்வளோதான் geeks. I hope this video is helpful for you to build a successful career, and don't forget to share it with your circle, and also beat a like, bang the subscribe and give a thumbs up.